ஆண்டவர் மட்டும்தான் நம்ம கூட இருக்க முடியும். அவர் தான் சொன்னாரு, இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டும்தாங்க சொன்னாரு, உலகத்தின் சதா காலங்களிலும் முடிவு பரியந்தமும் நான் உங்களோடு இருக்கிறேன். நான் உங்களை விட்டு விலகுவதில்லை, உங்களை கைவிடுவதில்லை. இந்த மாதிரியான வார்த்தையை கடவுள் மட்டும்தான் சொல்ல முடியுமே ஒழிய எந்த மனுஷனும் சொல்ல முடியாது. அப்ப மரியாள் கடவுள் இல்ல, அவ கடவுளின் தாவே ஒரு மனுஷி தான் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அவர் அப்படியே எல்லா காலத்திலையும் கூட இருக்க முடியும். யோசிச்சு பாரு. மரியாள் வழியாக ஜெபிப்பது ஆதி திருச்சபையினுடைய வழக்கம் அல்ல, அது கிறிஸ்தவத்தின் வழக்கம் அல்ல. கிறிஸ்துவை நோக்கி ஜெபிப்பதுதான் நம்முடைய வழக்கம். நேரடியாக உங்களுக்கும் எனக்கும் தொடர்பு தேவனிடத்தில் இருக்கிறது. அற்புதம் செய்யறத பத்தி பிரதர் பேசுறாரு. அற்புதம் பாருங்க, மரியாள் மூலியமாக அற்புதம், அதுவும் ஒரு பெரிய திரிப்பு, பெரிய வேத புரட்டல் அவர் செய்யறாரு. என்ன செய்யறாரு தெரியுமா? மரியாள் வழியாக அற்புதம் நடக்கும். ஆம், அற்புதம் நடக்கும். பைபிள் எங்க இருக்குதுன்னு கேட்டா பைபிள்ல காமிக்கல. மாறாக அவர் எங்க காமிக்கிறார் தெரியுமா? பவுலடிகள் மூலமாக அற்புதம் நடந்து எடுத்து பேசுறாரு. என்ன தெரியுமா? அன்னை மரியாள் மூலமா அதிசயம் நடக்கிறது பிரியமானவர்களே. அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அன்னை மரியாள் மூலமாக அதிசயங்கள் நடக்கிறது. எப்படி தெரியுமா? திருத்துதர் பணி 19வது அதிகாரம் 11வது வசனத்துல இருக்கு. என்னையா இதெல்லாம் எவ்வளவு பெரிய புரட்டு! பைபிள்ல பேதுரு மூலியமாக, பவுல் மூலியமாக அவர்களை கொண்டு கடவுள் அற்புதம் செய்தார் என்று எழுதப்பட்டிருக்குது. அது யாருமே இங்க மறுக்கல. ஆனா எந்த இடத்துல மரியாள் வழியாக அற்புதம் நடந்ததுன்னு இருக்குது? ஒரு அற்புதம் மரியாள் வழியாக நடந்துச்சு சொல்ல முடியுமா அவங்களால? அற்புதம் காணா ஒரு கல்யாணத்துல திராட்சை ரசம் குறைபட்டு போச்சு. பேசாம இருக்காம இந்த அம்மா முந்திக்கிட்டு போய், ஆண்டவரே அவர்களுக்கு திராட்சை ரசம் இல்லை. ஸ்திரியே உனக்கும் எனக்கும் என்ன, இன்னும் என் வேலை வரல, என் வேலை வரும்போது நான் அற்புதத்தை செய்வேன் அப்படிங்கிறார். சரியான ஒரு வேலை வரும்போது கரெக்டாக அங்க அற்புதத்தை செய்யற விஷயத்தை பார்க்கிறோம். அப்ப மரியாள் மூலியமாக எந்த இடத்திலேயும் அற்புதங்கள் நடக்கவில்லை என்பது வேதம் தெளிவாக பதிவு செய்கிறது. மரியாளை கொண்டு தேவன் எந்த அற்புதத்தையும் செய்யவில்லை என்பதை மிக தெளிவாக வேதம் பதிவு செய்கிறது. ஆனா அப்போஸ்தலரை வைத்து ஆண்டவர் செய்தார். பவுலை வச்சு செஞ்சார். பவுலினுடைய கைக்குட்டைகளை, உருமால்களை கலட்டி போடும்போது சில வியாதியஸ்தர்கள் சுகமானாங்க. இங்க நீங்க கவனிக்கணும், பவுல் உயிரோடு இருக்கும் போது பவுலடிகளை கொண்டு கடவுள் அற்புதங்களை செய்தார். பவுல் மரித்ததுக்கு அப்புறம் பவுலை கொண்டு எந்த அற்புதமும் வரலாற்றிலே நடக்கவில்லை. நடந்ததாக கத்தோலிக்கம் சொல்லுவது எல்லாம் ஒரு பொய்யான விசுவாசம், அவ்வளவுதான். ஏதோ நடந்திருக்குது, அது இவர் மூலியமா தான் நடந்துருச்சுன்னு அவங்க ஐடென்டி பண்றாங்களே ஒழிய உண்மையாக வேதத்தின் அடிப்படையில் அப்படி இல்லை. வேதத்துல எல்லாம் இருக்குது, அதை சகோதரன் ஒத்துக்குறாரு. அப்ப வேதாகமத்தில் எங்கேயாவது செத்து போனதுக்கு அப்புறம் பவுல் அற்புதம் செய்ய முடியுங்கிற மாதிரியான வசனங்கள் எங்காவது இருக்கிறதா? செத்து போனதுக்கு அப்புறம் அப்போஸ்தலர்கள் அற்புதங்களை செய்ய முடியும் என்று எங்காவது இருக்குதா? ஏசாயா, எரேமியா, எசேக்கியேல் போன்றவர்களாம் மரித்து விட்டார்கள் தானே. அவர்கள் இன்றைக்கு வந்து நமக்கு அற்புதங்களை செய்ய முடியுமா? ஏசாயா அன்றைக்கு பெரிய தீர்க்கதரிசியா இருந்தார் 3000 வருஷத்துக்கு முன்பாக. இன்னைக்கு அவரால் அற்புதங்களை நடப்பிக்க முடியுமா? இல்லை. தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு சமகாலத்திலே இறைவனுடைய பணியை செய்கிற உண்டு. ஒருவேளை அவர்கள் மூலியமாக தேவன் செய்ய சித்தமாக இருந்தால் செய்வார். உங்களுடைய ஜெபத்தை கேட்டு ஒருவேளை தேவ சித்தமாக இருந்தால் அந்த அற்புதத்தை இன்றைக்கு தேவன் செய்ய முடியும். மரித்து போன நபர்களை வைத்துதான் அற்புதங்களை செய்ய வேண்டும் என்று வேதத்திலே எங்குமே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு காரியமே இல்லாதப்ப அது இருக்கிறதை போல இவர் பேசுறார். அதுவும் பைபிள்ல இருந்து காட்டுறேன் அப்படின்னு இல்லாத ஒன்றை சித்தரிக்கிறார். பவுலை கொண்டு கடவுள் அற்புதங்களை செய்தார் என்கிற வார்த்தையை வச்சு மரியாளும் அற்புதங்களை செய்தார் என்று விசுவாசிக்கணுமா? அன்னை மரியாள் பவுல் வழியாக அதிசயம் செய்த கடவுள் நிச்சயமாய் யார் வழியா செய்வாரு? அன்னை மரியாள் வழியாகவும் செய்யா என்கிற நம்பிக்கை நமக்கு வேணும். பைபிள் சொல்லாத விசுவாசம் எனக்கு எதுக்கு யான்னு நான் கேட்கிறேன். பைபிள் எதை விசுவாசிக்க சொல்லுதுன்னு தெளிவா இருக்குது. அதை விசுவாசிக்காம இஷ்டத்துக்கு விசுவாசிக்கணும்னா என்ன அர்த்தம்? விசுவாசிக்கிறத வச்சப்ப என்ன வேணாலும் நீங்க பண்ணுவீங்களா? அப்ப என்ன சொல்லலாம்? பிசாசும் எனக்காக அற்புதங்கள் செய்வார் என்று விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்லலாம் அல்லவா? பேசிட்டு போல இந்த மாதிரி நபர்கள்லாம் பேச ஆரம்பிச்சிருவாங்க. அதெல்லாம் அது மாதிரி துணிகரமான வார்த்தை. பைபிள்ல இந்த மாதிரி விசுவாசத்தை எங்கேயாவது போதிக்குதா? விசுவாசம் என்பது கர்த்தரை நோக்கி வைக்கிறதா விசுவாசம். இறந்து போன புனிதர்களை வைத்து அவங்க செத்து போன பிறகு எனக்கு அற்புதங்களை செய்வார் என்று நம்புவது ஒரு மிகப்பெரிய மூட நம்பிக்கை, பைபிளுக்கு எதிரான நம்பிக்கை, இறைவனுக்கு எதிரான நம்பிக்கை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். பாத்தீங்களா? பைபிள்ல இருக்கு, எல்லாமே பைபிள்ல இருக்கு. தேவையில்லாத வார்த்தைகள் அன்னை மரியாளை குறித்து நிறைய பேர் பேசுறாங்க. இந்த காணொலியை பார்க்கும்போது சிரிக்கிறதா அழுகிறதா அப்படின்னு நமக்கு தெரியல. பாத்தீங்களா, பைபிள்ல எல்லாமே இருக்குது. என்ன எல்லாமே இருக்குது? மரியாள் தான் அந்த ஸ்திரீ. மரியாள் வந்து பூமிக்கு கொடுக்கப்பட்டார். மரியாள் வந்து நம்ம கூடயே இருக்கிறாங்க அப்படின்னு இருக்குதா? அருமையான கத்தோலிக்க சபை மக்களே, உங்க பைபிளை திறந்து பாருங்க. பைபிள்ல
மரியாள் எப்பவுமே நம்ம கூட இருக்கிறாங்க அப்படிங்கிற வசனம் எங்கேயாவது இருக்குதா? இவர் காட்டினாரே அந்த வசனம் அப்படியா சொல்லுது? கொஞ்சம் பாருங்க. மரியாளை குறித்து என்னவெல்லாமோ ஐயா நாங்க பேசல, நீங்க தான் என்னவெல்லாமோ பேசிட்டு இருக்கிறீங்க. உங்களை நீங்களே கண்ணாடியில பார்த்து பேசிட்டு இருக்கீங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. கண்ணாடி போட்டு பேசிட்டு இருக்கீங்க அது தெரியுது, ஆனா கண்ணாடியை பார்த்து எதுவும் பேசிட்டு இருக்கீங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. நாங்க எதுவும் மரியாதை பத்தி தப்பாவே பேசல. இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மரியாதை குறித்து யாருமே தப்பா பேச மாட்டாங்க. ஏன்னா நாங்கள் மரியாதை மதிக்கிறோம். ஆனா மரியாதை குறித்து வேதம் சொல்லாததையெல்லாம் சொன்னதாக இஷ்டத்துக்கு பேசிக் கொண்டிருப்பது நீங்க தான். தேவையில்லாத வார்த்தைகள் அன்னை மரியாளை குறித்து நிறைய பேர் பேசுறாங்க. அதுக்கு காரணம் நம்ம தான் பிரியமானவர்களே. அன்னை மரியாளை தவறாக சித்தரிக்கிறோம். அடுத்து இவர் பேசுறாரு, அன்னை மரியாள் சொன்னதை விட்டு எல்லாவற்றையும் செய்கிறோம். நான் கேட்கிறேன், பைபிள்ல அன்னை மரியாள் என்ன சொல்லியிருக்காங்க சபைக்கு? சபைக்கான போதனைகள் எங்கேயாவது அன்னை மரியாள் கொடுத்திருக்கிறாங்களா? எந்த இடத்துலயுமே கொடுக்கல பிரியமானவர்களே. எந்த இடத்துலையும் சபைக்கோ பரிசுத்தவான்களுக்கோ அன்னை மரியாள் போதகம் செய்ததாக ஒரு டீட்டெயில் பைபிள்ல இருக்கா? எடுத்து காமிங்க. பைபிள்ல இருக்குது அப்படின்னு சொல்றாருல சகோதரர், ஒரு டீட்டெயில் சபைக்கான ஏதாவது ஒரு விஷயத்தை அன்னை மரியாள் பேசியிருக்காங்க அப்படின்னு இருக்குதான்னு கேட்டா இல்லை. சபைக்கான அதிகாரம் யாரு? அன்னை மரியாளா? கத்தோலிக்க சபைமார்களே பார்த்து கேட்கிறேன், சபைக்கான அதிகாரம் யாரு? அப்போஸ்தலர்கள் மூலியமாக தான் அஸ்திபாரம் போட்டிருக்காரு. எந்த அப்போஸ்தலர்கள்? போப்பாண்டவர் மூலியமாக இல்ல. தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்ட 12 அப்போஸ்தலர்கள் இருந்தாங்கல்லவா, அவங்க மூலியமா தான் திருச்சபை எப்படி இருக்குன்னு ஒரு கட்டமைப்பை ஆண்டவர் கட்டுறாரு. அவங்க மூலியமாக கடவுள் செய்கிறார். அவங்க மூலியமாக போதித்து திருச்சபை இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று போதிக்கிறார். அதுதான் நமக்கு போதனையை ஒழிய அன்னை மரியாள் எங்கேயும் போதித்ததாக பைபிளிலே இல்லையே, வரலாற்றிலையும் இல்லை. இதுலயும் இவர் ஒரு தவறான வார்த்தை பிரயோகத்தை பயன்படுத்துகிறார். இதுவும் ஒரு கண்டிக்கத்தக்கது, வேதத்துக்கு புறம்பானது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அடுத்து மிகப்பெரிய ஒரு அபத்தம், மிகப்பெரிய ஒரு வேத புரட்டல். கொஞ்சமாவது இவங்களுக்குள்ள பயபக்தி இருக்கா? பைபிளுக்கு இவங்க பயப்படுறாங்களா? கடவுள் எழுதி கொடுத்த புனித பைபிளை நம்ம இந்த அளவுக்கு கொச்சைப்படுத்துறோமே, மரியாள் என்று சொல்லிக்கொண்டு இறைவன் நமக்கு கொடுத்த இறை வார்த்தை இவ்வளவு அபத்தமாக பேசுகிறோமே என்கிற கொஞ்சம் கூட பயபக்தி இல்லை. நிறைய பேர் பார்க்கிறோம். சிலர்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு கடுமையாக, இவர் கூட கொஞ்சம் பொய்யை கொஞ்சம் ஜெனிவலா பேசுறாரு. ஆனா சில ஆட்கள்லாம் பொய்யை ரொம்ப கேவலமாக, முரட்டுத்தனமாக, பயங்கரமா மற்ற சபையினரை திட்டி பேசுற வீடியோ எல்லாம் நான் சில வீடியோஸ் எல்லாம் பார்த்திருக்கிறேன். ஆனா நல்லா கவனிங்க, இங்க நான் கொஞ்சம் பேசுறது ஆக்ரோஷமா உங்களுக்கு தெரியலாம், ஆனா சத்தியத்துக்காக அந்த வைராக்கியத்தோடு பேசுறேன், அவ்வளவுதான். அன்னை மரியாள் அவர்கள் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருந்தார்கள் அப்படின்னு பைபிளிலே எங்க இருக்கிறது? அவங்க நிரப்பப்பட்டாங்கிறதுக்கு ஆதாரம் இருக்குது, நான் அதுக்கு பின்னால வர்றேன். ஆனா அப்போஸ்தலர் 2க்கு முன்பாக அவர்கள் எங்கேயாவது பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு இருந்தார்கள் எங்கேயாவது வசனம் இருக்கா? இல்ல. பரிசுத்த ஆவியானவரால் ஏற்கனவே அன்னை மரியாள் நிரப்பப்பட்டிருந்தார் என்கிற ஒரு பொய் போதகத்தை செய்கிறார். அங்க நல்லா கவனிங்க, பரிசுத்த ஆவியானுடைய உதவியோடு அன்னை மரியாள் கற்பம் தரிக்கிறாள் என்கிற சத்தியத்தை வெளிப்படுத்ததான் அந்த வசனம் அங்க இருக்கிறே ஒழிய, அன்னை மரியாள் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டு இருந்தால் என்பதற்கான எவிடன்ஸ் அந்த வசனம் இல்லை. மறுபடியும் அந்த வசனத்தை நான் ஸ்கிரீன்ல போடுறேன், கவனிங்க. அந்த வசனம் அன்னை மரியாள் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவள் என்று சொல்லி இல்ல. அதுக்கு மாறாக பரிசுத்த ஆவியினால் அன்னை மரியாள் கர்ப்பம் தரிக்கிறார்கள் என்பதாகத்தான் இருக்குது. இப்ப நல்லா கவனிங்க, பரிசுத்த ஆவின் வல்லமையினால ஒருவர் அற்புதங்களை செய்கிறார், ஒருவருக்கு அற்புதம் நடக்குது அப்படிங்கும் போது அந்த அற்புதத்தை பெற்றுக்கொண்ட மனிதர்கள் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருந்தார்கள் என்று சொல்வது எவ்வளவு அபத்தமோ, அதுபோல பரிசுத்த ஆவியானவரால் அன்னை மரியாள் கர்ப்பம் தரித்தார்கள் என்ற வசனத்தை அன்னை மரியாளே பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டிருந்தார்கள் என்று சொல்வது மிகப்பெரிய அபத்தம். பைபிள்ல அன்னை மரியாள் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருந்தார் அப்படிங்கிற வசனம் இல்லை. தூய ஆவியானுடைய தூண்டுதல் இருந்துச்சு, பழைய ஏற்பாட்டு எல்லாருக்குமே இருந்துச்சு. நீங்க எலிசபெத்து கூட பரிசுத்த ஆவியினுடைய தூண்டுதலினால் என்ன செய்யறா, அவ பாடுற விஷயத்தை பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டுல பலருக்கு பரிசுத்த ஆவியான் அவ்வப்போது இறங்கி செயல்பட்டு போற விஷயங்கள்லாம் நம்ம பார்க்கிறோம், அதெல்லாம் வேற கேட்டகரி. ஆனா திருச்சபைக்கு பரிசுத்த ஆவியானது எப்ப வர்றாங்கன்னு கேட்டீங்கன்னா அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துலதான். அப்பதான் அன்னை மரியாளும் பரிசுத்த ஆவியானவர் பெறாங்க. அப்போ அந்த இடத்துல மாடி வீட்டுல மற்ற சீடர்கள் மத்தியில அன்னை மரியாள் இருக்கிறாங்க, ஆனா ஒருத்தர் மட்டும்தான் பரிசுத்த ஆவியை பெற்றிருந்தாங்க. யாரு? அன்னை மரியாள் மட்டும்தான் பெற்றிருந்தாங்க. அவர்கள் ஜெபித்த பொழுது மற்ற சீடர்களும் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டார்கள், இல்லையா? அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரத்திலையும் ஏதோ அன்னை மரியாள் போய் கையை வச்சு சீசர்களுக்கெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் கொடுத்தது போல ஒரு பொய் போதனை செய்கிறார். இது பைபிள் எங்க இருக்குது? ஐயா கத்தோலிக்க சபைமார்களே, உங்கள் திருவிவிலியத்தை திறந்து எங்கேயாவது வசனம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் காமிங்க.
அன்னமரியால் கையை நீட்டி பரிசுத்தாவியான இதோ பெற்றுக்கொள்ளுங்கள் என்று அவர்களுக்கு வச்சு அப்படி பரிசுத்தாவியானவர் அன்னைக்கு இருந்த அந்த 120 பேரும் பெற்றுக்கொண்டது போல இந்த ஃபாதர் பேசுறாரு. இந்த வசனம் எங்க இருக்குதுன்னு கொஞ்சம் எனக்கு காமிச்சிங்க நல்லா இருக்கும். சும்மா நீங்க கமெண்ட் பண்ணுவீங்க, வசனத்தோடு ஒரு கமெண்டையும் காணும். இதை நீங்க சரியா பதிவு செய்யுங்க. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல அன்னை மரியாள் கையை வச்சுதான் பரிசுத்த ஆவியானவரை அன்றைய 120 பேரும் பெற்றார்கள் என்று எங்க இருக்கு? அந்த 120 பேர்த்திலையும் ஒரு அம்மாவா அன்னை மரியாள் இருக்கிறாங்க. அவர்களும் அங்கேதான் பரிசுத்த ஆவியானவரை பெற்றிருக்க வேண்டும். அதுதான் வேதத்துல நம்ம நம்பகமான விஷயமாக இருக்கிறதே ஒழிய, ஏற்கனவே அன்னை மரியாள் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டுவே எப்பவுமே இருந்தாங்க. அப்ப இவங்க பெற்றுக்கொண்டு இருந்தனாலதான் இந்த 120 பேருக்கும் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல, திருத்தூதர் பணி 2ஆம் அதிகாரத்துல இவங்க கையை வச்சுதான் அவங்க எல்லாம் அபிஷேகத்தை பெறாங்கிறது வேத திரிப்பா இல்லையா? கள்ள உபதேசமா இல்லையா? உங்க பைபிள்ல அப்படித்தான் ஏதாவது போட்டிருக்கா? அப்படி ஏதாவது போட்டுருந்துச்சுன்னா வசன ஆதாரத்தை காமிங்க. மிக தவறான ஒரு விடயம். சோ மரியாதை குறிச்சு இல்லாதும் பொல்லாததும் பேசுறது நாங்கள் அல்ல, கத்தோலிக்க சபை தான். அதனாலதான் உங்க கூட எங்களால பயணம் செய்ய முடியாம வந்தோம். மார்ட்டின் லூத்தர் ஏன் 95 ஆயத்துக்களை எழுதி அங்க ஒட்டிட்டு வெளியே வந்தாரு? நீங்க செஞ்ச அக்கப்போரு தான். வேதத்தை விட்டு வெகு தூரம் வந்துட்டீங்க. கடவுளுடைய கற்பனைகளை விட்டு வெகு தூரம் வந்துட்டீங்க. அநேக மூட நம்பிக்கைகள்ல மூழ்கி இருந்துட்டீங்க. பைபிளை கூட மொழிபெயர்க்க தடை விதிச்சீங்க. பாவ மன்னிப்பு சீட்டு விற்க ஆரம்பிச்சிட்டீங்க. சிலை வழிபாடு செய்ய ஆரம்பிச்சிட்டீங்க. இன்னும் எத்தனையோ தவறுகளை, வேதத்துக்கு புறம்பான தவறுகளை நீங்க செய்ய போய் தான் மார்ட்டின் லூதர் அன்னைக்கு வந்தாரு. ஆனா ஆதி திருச்சபையாக கத்தோலிக்க திருச்சபையிட்ட இருந்து மார்ட்டின் வரல. ஏன்னா கத்தோலிக்க திருச்சபையே இடையில் பிரிந்த திருச்சபை தான், சத்தியத்தை விட்டு பிரிந்த திருச்சபை.